அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 30 நவம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 6 டிசம்பர் 2025 சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துக்கலாம். அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவர நமஹ, ஸ்ரீ குருமணே நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகான் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலான காலகட்டம். 30 நவம்பர்லேருந்து 6 டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு எடுத்துட்டோம்னா அன்றைக்கு ஏகாதசி, 3வது சோமவாரம், யதிவாத ஸ்ரார்த்தம். 30ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள். 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம், அன்றைக்கு பரணி தீபம். 3ஆம் தேதி டிசம்பர் புதன்கிழமை அன்னைக்கு கிருத்திகை விரதம் பூஜை எல்லாமே அன்னைக்கு தான். அண்ணாமலையார் தீபம் அன்றைக்கு கரிநாள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி விரதம் பூஜை எல்லாமே அன்னைக்கு தான். இன்றைக்கு சர்வாலய தீபம், வைகானச தீபம், கணம்புல்லர் குரு பூஜை, தத்தாத்திரேய ஜெயந்தி, திருமங்கையாழ்வார் திருநக்ஷத்திரம். 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாஞ்சராத்திர தீபம், மார்கசீர பகுள பிரதமை, திருப்பானாழ்வார் திருநக்ஷத்திரம். 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பரசுராம ஜெயந்தி. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம பார்த்துக்கலாம். கர்க்கடக ராசியில குரு பகவான் வக்ரலமையில், சிம்ம ராசியில கேது, துளாராசியில புதன், விருச்சிக ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பராசியில சனி ராகு, மீனராசியில சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா 1ஆம் தேதி இரவு 7:54 மேசராசிக்கும், 3/12/2025 புதன்கிழமை இரவு 10:25 ரிஷபராசிக்கும், 5ஆம் தேதி பின்னிரவு வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி பின்னிரவு 12:49 மிதுனராசிக்கும் சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 6/12 சனிக்கிழமை அன்னைக்கு 7:07 தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் மாற்றம் நிகழ்கிறது. பகல் மணி 12:10 விருச்சிக ராசிக்கு புத பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க கிரகநிலை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டம் முழுவதுமே 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் ரொம்ப ரொம்ப ஒரு பலமா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இந்த 8ஆம் இடம் பலமானது அப்படின்னா ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடுமோ, ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமோ, அந்த மாதிரி சில தேவையில்லாத பயம் ஏற்படும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தைரியமா இருக்கலாம். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் இந்த நேரத்தில் நமக்கு காணப்படும். ஸோ எந்த ஒரு முயற்சி எடுத்துட்டாலுமே நமக்கு இருக்கக்கூடிய இந்த தடங்கல்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் நமக்கு விலகும்.
முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். நீண்ட நாட்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த முயற்சி கண்டிப்பான முறையில் நமக்கு சாதகமாகும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா, அந்த 3ஆம் இடத்தை ராசிநாதன் பார்க்குறார், மாறும்போதும் பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு விஷயத்தில் தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் அதிகரிக்கும். வீடு மண்மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் உருவாகும். குழந்தைகளுக்காக நம்ம எடுக்கக்கூடிய சில நேரங்களில் நமக்கு சில தடங்கல்கள் நமக்கு உண்டாகலாம். அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து நடந்துக்கணும். குழந்தைகளுடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் நமக்கு ஏற்படலாம். அதுவும் நம்ம விட்டு கொடுத்து போகிறது, நீக்கு போக்கா போகிறது நமக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தமட்டில் ஒரு பெரிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக நம்ம உத்தியோகம் எதிர்பார்த்து காத்திருந்தோம்னா அதுக்கும் நமக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் நிகழும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட நமக்கு விலகப் பெறுகிறது. 7ஆம் இடத்துல புத பகவானுடைய சஞ்சாரம், நண்பர்கள், உறவினர்கள் இவங்களாலும் நமக்கு பெரிய நன்மைகள் ஏற்பட போகிறது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பெண்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய முன்னேற்றம் என்பது காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியான சூழலை, ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. ரிஷபராசி இந்த நேரம் நம்ம எடுத்தோம்னா 7ஆம் இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு. மீன்வரை தொழில் ஸ்தானமும் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை, குழப்பம் அனைத்தும் விலகப் பெறுகிறது. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமா நல்லபடியா நடக்கும். நீண்ட நாட்களா இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்குற, வக்கரத்தில் இருந்தால் கூட குரு பார்க்கறது ஒரு பெரிய நன்மை. சனி பகவானும் பார்க்குற, அதனால நீண்ட நாட்களா குடும்பத்தில் இருந்து வந்த இந்த குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுகிறது. பொதுவாக ரிஷபராசிக்கு இந்த நேரம் எடுத்தோம்னா தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாக இது போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி தாயார் விஷயங்கள் ஏதாவது நம்ம எடுத்துட்டோம்னா அதில் சில தடங்கல்கள் அதெல்லாம் நமக்கு ஏற்படலாம். முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. தொழில் உத்தியோகம் எடுத்துட்டோம்னா கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். முடிந்த வரைக்கும் ஒரு நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இட பிரச்சனை, வீடு மண்மனை சம்பந்தமான விஷயங்கள், வழக்கு, இது எல்லாவற்றிலுமே நமக்கு ஒரு சாதகமான ஒரு போக்கு இந்த நேரத்தில் நமக்கு உண்டாகலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு பல விதத்திலும் நமக்கு நன்மைகளை வாரி வழங்குவார். அதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஏன்னா செவ்வாய் என்பவர் நம்முடைய ராசிக்கு 7, 12க்கு உடையவர். அவர் நம்முடைய ராசியை பார்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், அதுவும் ரொம்ப சிறப்பு. அப்போ வழக்கு வியாஜியங்கள்ல வெற்றி,
அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது அது எல்லாமே நம்ம இந்த நேரத்தில் நமக்கு ஆப்டாக இருக்கும். தைரியமாக நீங்கள் தொடங்குங்க, ரொம்ப நல்லபடியாக நமக்கு வரும். அதுதான் சொல்ல வர்றது. பொதுவாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துக்கணும்னா கடன் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் குறையும். மாணவர்களுக்கு எடுத்துக்கணும்னா தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆனாலும் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிக அதிகமான கவனம் சிரத்தை என்பது அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரிய செலவுகள் உண்டாகும். தினசரி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசிநாதனுடைய ஒரு சஞ்சாரம் பல விதத்திலும் நமக்கு யோகங்களை பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எல்லா வகையான விஷயங்களும் எல்லா வகையான முயற்சிகளுமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் என்பது நமக்கு நிலவும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு ஏற்பட போகிறது. எந்த வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். பொதுவா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கொஞ்சம் நாம விட்டு கொடுத்து போறது நமக்கு நல்லது. நீங்க மிதுன ராசியாகவோ அல்லது மிதுன லக்னமாகவோ இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பல வகையிலும் அந்த முக்கியமாக அந்த சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லா வகையிலுமே கொஞ்சம் ஒரு விட்டு கொடுத்து போனோம்னா நல்லபடியாக நடக்கும். அதே வேளையில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது. நீங்கள் இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கேன், பதவி உயர்வுக்கு காத்திருக்கேன்னா இதை விட ஒரு பெஸ்டான நேரம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த நேரமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தயவு செய்து அதிகமான காரம் சாப்பிடாதீங்க, அதிகமான உப்பு சாப்பிடாதீங்க. அது சில நேரங்களில் நமக்கு சில பின் விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு எடுத்தோம்னா பொருளாதாரம் சார்ந்த தடங்கல்கள், ஒருவேளை நம்ம ஏதாவது ஃபீஸ் கட்டுறதுல ஏதாவது பிரச்சனை, இல்லை ஸ்கூல் எக்ஸாம் ஃபீஸை கட்டுறது ஏதாவது பிரச்சனை, வெளிநாடு போகிறது ஏதாவது பிரச்சனை, அதில் நம்ம லோன் எதிர்பார்த்து காத்திருக்கோம், நமக்கு இந்த லோன் கிடைக்கணும், அந்த மாதிரி இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது நீண்ட ஆலோசனை என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. ஸோ திரிகோணமே ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. பெரிய சிறப்பு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய
ஒரு சங்கடங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், இது எல்லாத்தையுமே நாம் எதிர்பார்க்கலாம். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை உங்களால் காப்பாற்றணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் சரி அல்லது கடக லக்னமாக இருந்தாலும் சரி, இதைவிட ஒரு சிறப்பான நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. பெரும் பணம் ஈட்ட முடியுங்க. பெரும் பணம் ஈட்ட முடியும். அதே மாதிரி புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். தொழில் ஸ்தானத்தை புதன் பார்த்துறார். தொழிலில் ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் தோணும். வேலை பார்க்குற இடத்துல எல்லா வகையான முயற்சிகளையும் நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது உங்களுக்கு நிச்சயமான முறையில் விலகும். பொதுவாக இந்த நேரம் எடுத்துனோம்னா வீடு மண்மனை யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்க போகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. நமக்கு எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். பல வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடம் வலுவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தொழில் ஸ்தானம் வலுவாயிடும். இப்போ தொழில் விரிவாக்கம் சம்பந்தமான விஷயங்கள், இப்போ நீங்கள் தொழிலுக்குன்னு சொல்லி ஏதாவது வெளியூர் வெளிநாடு நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு நன்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு நாம் சொல்லலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கும் உங்கள் சுப்பீரியருக்கும் இடையில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். ஒரு இணக்கமான சூழல் நிலவும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு இந்த 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் அவரே அவருடைய ஸ்தானத்தை பார்ப்பது என்பது இன்னும் கூடுதல் சிரமம். ஏதோ ஒரு காரணத்துக்காக தொழிலில் இருக்கக்கூடிய அந்த முடக்க நிலை, சுணக்க நிலை எல்லாமே நமக்கு விலகும். பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக அந்த சிம்மராசிக்கு இந்த நேரத்தில் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா விதமான தடங்கல்களுமே நமக்கு விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சுபகாரியங்களில் நீண்ட நாட்களாக இழுபறியாக அந்த காரியங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் நமக்கு நடந்து முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ஒரு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்லாம் இந்த நேரத்தில் நமக்கு நடக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும்.
தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், இந்த நேரம் எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவினுடைய சாரம் பெற்று நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க போகிறீர்கள். நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். கன்னிராசிக்கு இந்த 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு ஒரு பெரிய யோகம். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு இன்னும் ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது. நம்முடைய பாதையை சரியானபடி நீங்கள் வகுத்துக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மன திருப்தியை நமக்கு கண்டிப்பான முறையில் வாரி வழங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொருளாதாரத்தில் ஏற்றம், இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. பல வழிகளிலும் நமக்கு வருமானங்கள் வந்து சேரும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. நமக்கு இந்த தொழில் ஸ்தானாதிபதியான ராசிநாதன் அவர் 2ஆம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு. அந்த தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து சடனாக டக்குன்னு நீங்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். எல்லா வகையிலுமே நன்மைகள் விளையும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் செய்யலாம். எல்லாமே நமக்கு ஒரு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை, நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்க போகிறோம். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தினை பெறுவீர்கள். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். துளாராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய பாக்கிய விரையாதிபதி புத பகவான் பல விதத்திலும் நமக்கு அனுகூலங்களை தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பல விதத்திலும் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். எல்லா வகையிலுமே இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். என்ன சொல்லலாம்னா ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் இந்த நேரத்தில் முடிவெடுப்பீர்கள். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துடுறார். ஸோ நிச்சயமாக வீடு மண்மனை யோகங்கள் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அந்த தொழில் விஷயத்தில் இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு உருவாகும். அது மாதிரி தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதிப்பார்கள். எல்லா வகையிலுமே உங்களுடைய ஒரு அந்தஸ்து என்பது இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் உயரும். பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும்.
மாணவர்களுக்கு சுமைகள் குறை, அதாவது மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசியில ஒரு அருமையான கிரக கூட்டணி அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம். மங்கள காரியங்கள் எல்லாமே நம்முடைய மனசு போல நல்லபடியா நடக்கும். கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியா அற்புதமா உங்களுக்கு நடக்கும். முக்கியமா அந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், அது சம்பந்தமான சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். வீடு மண்மனை சார்ந்த ஒரு யோகங்கள் அது எல்லாமே கிடைக்க போகுது. சப்போஸ் ஒரு வீட்டுக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, நம்மளால அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்க முடியாது, அதற்கான காரியங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் நமக்கு நடக்கும். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ராசியில சஞ்சாரம் பண்றது இன்னும் கூடுதல் சிறப்பு. பார்த்தோம்னா பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் நடைபெறும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதற்கு நமக்கு அரசாங்க அனுகூலம் இந்த நேரத்தில் கிடைக்கும். ஒரு லோன்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம்னா கண்டிப்பா இந்த நேரத்தில் நமக்கு அது நல்லபடியா நடக்கும், கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் நிச்சயமான முறையில் வந்து சேரும். பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு சப்போர்ட் எல்லா விதத்திலுமே, ஒரு ஆசிரியர்களுடைய சப்போர்ட் ஆகட்டும், பெற்றோர்களுடைய சப்போர்ட் ஆகட்டும், எல்லாமே நல்லபடியா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, ரொம்ப கவனமா நடந்துக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாம இப்போ இருக்கோம். 3ஆம் இடத்துல 2 கிரகம், 8ஆம் இடத்துல 1 கிரகம், ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல 3 கிரகம் அப்படின்னு மறைவு ஸ்தானங்கள்ல நிறைய கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு போயிட்டு இருக்கு. கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்துல பலவிதமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழல், ஒரு அமைப்பு நமக்கு உண்டாகலாம். அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமா ஸ்ரத்தையா செய்ய வேண்டிய ஒரு நேரம் போயிட்டு இருக்கு. ஒரு வாக்கு கொடுக்கும் போது உங்களால முடிஞ்சதா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராகு கொடுக்காதீங்க. ஒரு அது மாதிரி நிறைய வேலைகள் வருது அப்படின்னா கொஞ்சம் நோ சொல்லி பழக வேண்டிய நேரத்தில் நாம இப்போ இருக்கோம்.
கடுமையான அலைச்சல் உண்டாகலாம். ஒரு காரியம் அந்த காலத்துக்கு நடக்காம முன்ன பின்ன நடக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படலாம். எந்த ஒரு நேரத்திலும் உங்களுக்கு தேவையானது பொறுமை, நிதானம், கவனம். ரொம்ப பொறுமையா நாம எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவது, பார்ப்பது நமக்கு நல்லது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம். அதிகமான உஷ்ணம் உடம்புல ஏற்படலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. சில பேருக்கு மறைவிடங்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகளும் நமக்கு உண்டாகலாம். அதில் நீங்க கவனமா கொஞ்சம் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்துல சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இழுவரியா இருக்கும். ஆனா முடியும், பட் கொஞ்சம் இழுவரியா அதன் பிறகு நமக்கு முடியும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பொதுவா தனுர் ராசியில பிறந்த பெண்களுக்கு சுபகரிய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 7. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தை எடுத்துனோம்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். ஒரு தெய்வம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒரு குறைவு இருக்கு அப்படின்னா அதை இந்த நேரம் நீங்க நிவர்த்தி பண்ணுவதற்கான ஒரு நேரம் போயின்னு இருக்கு. எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுப்பீங்க. அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி இருக்கார். அப்போது அது ஒரு ரணரண ஆறக்கூடியவரும் அவர் தான். அப்போ தொழில் விரிவாக்கம் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம ஏதோ நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கலாமா? எடுக்கலாம். ரொம்பவே நமக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த ஒரு காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது நமக்கு இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் விலகும். 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. குலதெய்வத்தின் கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த நேரமானது அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். சுபகாரியங்கள் அனைத்துமே, நீ என்ன ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். பெண்களுக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடிகள், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் என்பது விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே விலகும். 4 11 ஒரு பலமாக இருக்கார். அது மாதிரி கல்வி காரகனான புதன் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ கல்வி சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே ஒரு பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் மகர லக்னமாக இருந்தாலும் சரி, அல்லது மகர ராசியாக இருந்தாலும் சரி, இது ஒரு நல்ல நேரம். உத்திராஷாடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் என்பது ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம், மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. முதல் விஷயம், ராசியில இருக்கக்கூடிய ஒரு கிரக கூட்டணி நமக்கு பல விதத்திலும் நன்மைகளை அள்ளித்தரும். ரொம்ப நாட்களா இழுபறியா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நமக்கு தெளிவான சில முடிவுகள் என்பது ஏற்படும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி என்பது மேம்படும். பல காரியங்களும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது மாறும். தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 4ஆம் இடமும் வலுவாயிருது. சொத்துக்கள் சேர்க்கை, வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி, இது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. தொழில் செய்கிற இடத்துக்குன்னு சொல்லி ஒரு வாகனங்கள் வாங்குறது, தொழிலை விரிவாக்கம் செய்வது, இது எல்லாமும் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும், நடக்கும். புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இடமாற்றம் கேட்குறேன், இல்லை ஒரு பணி மாற்றம், அது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்புமாக அற்புதமான முறையில் இருக்கும். சுபகாரியங்கள் ஒன்று உங்களுக்கு நடக்கும், அப்படி இல்லைன்னா மற்றவர்களுக்கு நடக்கும். நீங்கள் அது ஏதோ ஒரு ரீதியில் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சூழல் அமையும். பெண்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் தொடங்கும் போதே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம் பெற தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். குழந்தைகளால், குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது. திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 5 குடைவர் ராசியில், ராசிநாதன் 5ஆம் இடத்துல, 9 குடைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறிந்து ஒரு பெரிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் போவதற்கான ஒரு சூழல் கணிந்திருக்கிறது. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும்.
புதிய மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் இந்த நேரத்தில் வந்து சேரும். வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், நெருக்கடிகள் குறையும். சுபகாரியங்கள் எல்லாமே உங்க மனசு போல நல்லபடியா நடக்கக்கூடிய ஒரு நேரம் கனிஞ்சாச்சு, பிறந்தாச்சு. பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மாணவர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நாட் ரீச்சபிள் இருக்குது, இல்லை எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தேன் அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.